கிறிஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, காலை நேரத்தில் இந்த சொல்லை சொன்னேன், என் வாழ்க்கை மாறியது. ஆபிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நெடு நாட்களாக காத்திருப்போம். ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா வாழ்க்கை ஒரே வறண்ட நிலை மாதிரி, துன்பம் நிறைஞ்சதா, துயரம் நிறைஞ்சதா, வேதனை நிறைஞ்சதா, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் அதுக்காக நாட்கள் கணக்காக, மணிக்கூர் கணக்காக ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் என்னமோ தெரியாது, நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்காமல், ஒரு மாற்றம் எதுவுமே நடக்காமல், இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலோட, எனி டைம் கண்ணில் கண்ணீரோட, கவலையோட, கலக்கத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அதிகாலை வேளையில் இந்த இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் அடையலாம். அது என்னென்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி தெரியாது மட்டும் இல்லைங்க, அதை நீங்கள் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு செய்யும்போது, சொல்லும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அழகாக ஒரு மாற்றத்தை காணலாம். இப்போ அது என்னென்ன வார்த்தை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதிகாலையில் எழும்பின உடனே நம்ம வாயிலேருந்து கர்த்தரே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அன்றைய நாட்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி நீங்கள் ஆண்டவற்றை என்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லும்போதே ஆண்டவர் அன்றைய நாளை நம்ம வாழ்க்கையில் வழி நடத்த தொடங்குவார். அதே போல் மனசில் ஏதோ ஒரு பாரத்தோட, கவலையோடு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் இயேசுவே என் பாரத்தை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. அதே போல் ஏதோ ஒரு காரியங்களில் அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போது இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைய நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதிகாலை வேளையில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் இருந்த போதும் நீங்கள் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் எனக்கு கூட இருந்தும் என்னை யாருமே புரிஞ்சிக்காத ஒரு நிலையில் நான் இருந்துகிட்டே இருக்கிறேனே, எனி டைம் என்னை மட்டும் தட்டுறாங்களே, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீர் என்ன ஏசப்பா, நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் என்னை விட்டுட்டு விலகி போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என் கூட இருந்து என்னை வழி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளாக அதிகாலை வேளையில் நீங்கள் சொல்லலாம். ஏதோ ஒரு பயம், கடனை குறித்த பயம், மனக்கவலை, வியாதியை குறித்த பயம், மனுஷனை குறித்த பயம், இப்படி ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கா? அப்போ ஏசப்பா என்னுடைய பயத்தை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போதும், ஏதோ ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில் நடக்கணும், அதுக்காக நல்ல செய்தி நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல செய்திக்காக காத்துட்ருந்தீங்க அப்படின்னா, ஏசப்பா இன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி என் காதுகளில் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லலாம்.
அதே போல் மனக்கவலை, வேதனை, மனக்கசப்பு, பாரம், அவமானம், துக்கம், துயரம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கவலை நிமித்தமாக நீங்கள் அனுதினமும் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? அப்போ ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் என்னுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு சொல்லலாம். அதே போல் ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நாட்கள் கணக்காக வாரங்கள் கணக்காக இல்லைன்னா வருஷங்கள் கணக்காக காத்திருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஒரு பதில் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் அதிகாலை வேளையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா இன்றைய நாளில் நான் காத்திருக்கிற காரியத்துக்குரிய பதிலை எனக்கு இன்னைக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் முழு மனதோட, முழு ஆத்மாவோடு, முழு விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன காரியங்களுக்காக காத்திருக்கீங்களோ அந்த காரியத்துக்குள்ள பதிலை ஆண்டவர் தருவார். வாழ்க்கையில் பதில் தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் தருவார். இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகாலை வேளையில் சொல்லும்போது அந்த வார்த்தைக்குரிய பதில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து செயல்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடைமுறைப்படுத்தி காண்பிப்பார். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல தருணத்தை தந்தீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு துன்பம், துயரம், வேதனைகள் எல்லாம் அறிஞ்சிருக்கீங்கப்பா. என்னென்ன வார்த்தைகளை சொன்னால் அப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா நீங்கள் சொல்ல அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்டு சொல்லுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை அவங்க சொல்லும்போது அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பதில் தருவார். அதிகாலை வேளையில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.